வெல்கம் டு அவர் சேனல். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டுக்கான அஃபிஷியல் கொஷின் பேங்க் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான முதல் திருப்புதல் தேர்வு ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட 14 மாவட்டங்களில் 14 டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான முதல் திருப்புதல் தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் வந்து பப்ளிக் எக்ஸாம் கேட்பாங்க. ஆல்ரெடி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சிருக்கும். அது ஃபுல் போர்ஷன் தான். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 14 கொஸ்டினை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. 14 கொஸ்டின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் போர்ஷனை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களுமே ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா 14 டிஸ்ட்ரிக்டோட 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கிடச்சிருக்கு. ஸோ என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. நிறைய அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் 2023 கெமிஸ்ட்ரி 70 மார்க் தான். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன 2 மார்க் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி என்னென்ன 2 மார்க் படிக்கணும்னு சொல்லி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணோம். ஸோ அதிலிருந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. கிவ் த ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் லாந்தனாய்டு அண்ட் ஆக்டினாய்டு கேட்டிருக்காங்க. ஸ்டேட் பாயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே விச் கன்சிடர் டு த எர்த் ஆஃப் ப்ரொடக்டிவ் அம்பர்லா ஒய். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த எபிமெரல் ஃபார்முலா ஃபாலோயிங். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் டிஸ்டிங்ஸ் பிட்வீன் ஆக்சிடேஷன் ரெடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிவ் த யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர். ஹவ் இஸ் பிளாஸ்டர்ஸ் ஆஃப் பாரிஸ் ப்ரிப்பேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க். ஸ்டேட் த ஃபர்ஸ்ட் law of thermodynamics. Define the term of isotonic solution. What are the homologous series? Give on general formula. Alkaline, alkyne. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மியூசோமெட்ரிக் எஃபெக்ட். ரைட் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் டிடி. அடுத்து ஐஎஃப்சி நேம் கேட்டிருக்காங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் த ஈக்குவேஷன் பை ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் மெத்தட் கேட்டிருக்காங்க. டிஃபைன் அயனைசேஷன் எனர்ஜி. எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஆஃப் அது கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் த பேலன்ஸ் chemical equation for the following chemical reaction. Heating calcium carbonate, lithium with nitrogen gas, heating solid sodium bicarbonate. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்டிங்ஸ் பிட்வீனில் டிஃப்யூஷன் எஃப்யூஷன் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவ் த ரிலேஷன் ஆஃப் கேபி அண்ட் கேசி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது காட்டிலும் பப்ளிக் எக்ஸாமினேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த 14 கொஸ்டின் கெமிஸ்ட்ரி 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டு ஜனவரி 2023க்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஸோ இதில் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக் பேக் நல்லா படிங்க. கண்டிப்பாக புக் பேக்கில் இருந்தால் உங்களுக்கு 1 மார்க் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் நமக்கு பார்ட் 2வில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபைன் கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் த ஹூன்ஸ் ரூல் கேட்டிருக்காங்க. மல்டிபிள்சிட்டி. அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் எஃப்யூஷன் சொல்லியிருந்தோம். அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆயிருக்கு. What are the homologous series? What is the functional group of isomerism? Give an example. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அதே மாதிரி ஸ்டேட் த கேஸ் இஸ் லூயிஸ் லா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த லீசார்ட்லர் பிரின்சிபிள். அடுத்து பார்ட் 3ல் நமக்கு 33 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த டால்டன் லா ஆஃப் பாட்டேல் ப்ரெஷர். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் diagonal relationship. How washing soda is prepared. Explain the paper chromatography. Write the uses of plaster of Paris. ஸோ நமக்கு பாரிஸ் சாந்து அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் U2 ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் அந்த கால்குலேட் த எபிமெரல் மாலிகுலர் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு explain quantum numbers, derive the relation between delta H, delta V, derive the Van 't Hoff equation. அடுத்து பார்த்தீங்கன்னா explain VS EPR theory. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு explain the structural electrification of benzene. ஸோ அடுத்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ரிவிஷன் டெஸ்ட் 2023. ஸோ 3வது கொஷின் பேப்பர் இது. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. மெயினாக 2 மார்க் 3 மார்க்கு அதை நல்லா படிச்சுக்கோங்க. 1 மார்க்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்டீரியர் இருக்கும், புக் பேக்கும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் டிஸ்டிங்ஸ் பிட்வீன் டிஃப்யூஷன் எஃப்யூஷன் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டூ யூ அண்டர்லைன் பை த டேர்ம் ஆஃப் மோல். மோல்னா என்ன அது கேட்டிருக்காங்க.
State the law of mass action. Define the term of isotonic solution. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா discuss the 3 type of covalent hydrides. Describe the briefly biological importance of calcium and magnesium. அடுத்து பார்த்தீங்கன்னா do you think the heavy waters can be used for drinking purpose? அடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் BOD COD ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. டவ் ப்ராசஸ் கேட்டிருக்காங்க. டவ் ப்ராசஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபைன் த மாடர்ன் பீரியாடிக் லா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டிஸ்டிங்ஸில் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் கேட்டிருக்காங்க. இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்கே 5 மார்க்கில் கேட்பாங்க சில டைம் ரோமனில். இதில் ஹவ் இஸ் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ப்ரிப்பேர்டு, கம்பேர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் H2O அண்டு H2O2, ரைட் த KPKC ஃபாலோயிங் ரியாக்ஷன். அதுக்கு கீழே டிஸ்கிரைப் த ஆப்டிக்கல் ஐசோமரிசம் சூட்டபிள் எக்ஸாம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த எலக்ட்ரோமெட்ரிக் எஃபெக்ட். அடுத்து எக்ஸ்பிளைன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் 2023. ஸோ இது 4வது கொஷின் பேப்பர். ஸோ எந்தெந்த கொஷின் பேப்பரில் அகெயின் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஹவ் இஸ் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ப்ரிப்பேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தெர்மோடைனமிக்ஸ் லா 1, லா 2, லா 3 படிச்சுக்கோங்க. இதில் டிஃபைன் த தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸ்டேட் த ஈக்லிபரியம் ஆஃப் கான்ஸ்டன்ட் KC. டிஃபைன் ஐசோடோனிக் சொல்யூஷன். டிஃபைன் ஸ்மோக். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் நமக்கு ஸ்டேட் த ஜூல் தாம்சன் எஃபெக்ட். டிஃபைன் பாண்ட் எனர்ஜி. Explain the functional isomerism with an example. Difference between nucleophiles, electrophiles. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் அதே தான் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறது எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் வித் எக்ஸாம்பிள். டிஸ்டிங்ஸ் பிட்வீனில் டிஃப்யூஷன் எஃப்யூஷன் அகைன் ரிப்பீட் ஆகுது. அதே மாதிரி லிஸ்ட் அவுட் த கேரக்டர்ஸ் ஆஃப் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிரைவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் KPKC. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் organic compounds based structure of following. How will you convert the following? Benzene, acetobenzene, chlorophenene. ஸோ பார்த்துக்கோங்க. டிஸ்டிங்ஸ் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா நமக்கு BOD COD கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் 2023. ஸோ இதில் 1 மார்க்கில் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் கூட 1 மார்க்கை பார்த்தாலே போதும். கண்டிப்பாக பப்ளிக்கில் இதில் இருக்கிற 1 மார்க் தான் கேட்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித் பேஜ் நம்பரோடய கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ஸ்லாம். டிஃபைன் ஆர்பிட்டால், வாட் ஆர் த, அதே மாதிரி டிஸ்டிங்ஸ் பிட்வீனில் ஆர்த்தோ ஹைட்ரஜனா என்ன, பேரா ஹைட்ரஜனா என்ன. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவ் இஸ் ஏ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ப்ரிப்பேர்டு, மென்ஷன் த யூசஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். டிஃபைன் மோலாரிட்டி, நார்மாலிட்டி. டிஸ்கஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரஜன் மாலிகூல்ஸ், யூஸ் MO தியரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஸோ 2 மார்க் பொறுத்த வரைக்கும் டிஃபைன் த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் சம் த கேஸ் வால்யூம் ஆஃப் அது கேட்டிருக்காங்க. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன, ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த டைப் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங், கிவ் த எக்ஸாம்பிள். ஸோ 5 மார்க்கும் பார்த்துடலாம். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் சொல்லுமோ அதை தான் கேட்டிருக்காங்க. டிஸ்டிங் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் பெரிலியம், அலுமினியம் கேட்டிருக்காங்க. அடுத்து எக்ஸ்பிளைன் த கேரக்டர்ஸ் ஆஃப் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஸ்டேட் த தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவ் த வேல்யூஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்ஸ் டேர்ம்ஸ் ஆஃப் வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இந்த கொஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிவ் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கன்ஃபிகரேஷன். தனிமை ஒரு அட்டவணையில் ஹைட்ரஜன் ஏன் ஹாலஜன்களுடன் வைக்கப்படவில்லை. ரைட் த ப்ரிப்பரேஷன் யூஸ் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். கிவ் த கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் 1 butane 2 butane, கம்பேர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் கால்குலேட் த மோலார் மாஸ் ஆஃப் ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ், யூரியா, அசிட்டோன், போரிக் ஆசிட். ஹென்ரி லா கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மாலிகுலார் மாஸ், மோலார் மாஸ். ரூதர்ஃபோர்ட் மாடல் கேட்டிருக்காங்க. டிஃபெக்ட். அடுத்து எக்ஸ்பிளைன் காலம் குரோமோட்டோகிராஃபி. டிஃபைன் த ஹைப்பர் கான்ஜுகேஷன். எக்ஸ்பிளைன் த மார்க் ஆஃப் இட் இன் எக்ஸாம்பிள். கிவன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டவ் அண்ட் டார்சன் மெத்தட். வாட் ஆர் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மிட்ஸ், ஹவ் இஸ் த ஃபார்ம்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் பேப்பர் இது. ஸோ இதில் நமக்கு
Why is hydrogen peroxide net stored for glass container which is called a desert of rose? Mention the any uses. How do we understand the term of mole? ஸோ இது கொஷின் பேப்பர் சரியாக இல்லை, இருந்தாலும் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் த டேர்ம்ஸ் ஆஃப் த வேரியேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி குரூப் அண்ட் பீரியாடிக்ஸ். வாட் ஆர் த ஐசோடோப்ஸ்? ரைட் த நேம்ஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ் அண்ட் ஹைட்ரஜன். Explain the shapes of p orbitals. Mention the two anomalous properties of second and period elements. Explain the preparation properties of gypsum. ரொம்ப important. அடுத்து பார்த்தீங்கன்னா derive the work involved for the expansion compression process. அடுத்து define enthalpy neutralization. Compare the properties of lithium and other elements of groups. ஸோ அடுத்த கொஷின் பேப்பர் இது. ஸோ இதில் காமன் ஃபோர்ஸ் டிவிஷன் டெஸ்ட் 2023 இதில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபைன் நார்மாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரான் அஃபினிட்டி ஃப்ளூரின் லெஸ் தென் ஃபார் த குளோரின். வை த NOH is much water soluble then NaCl. What is green chemistry? State Henry law. How will you detect the presence of sulfur and organic compounds? அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இம்பார்ட்டன்ட். How many orbits possible? ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் எனி 3 uses ஆஃப் ஹைட்ரஜன் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த ஐடியல் கேஸ்? ஒய் இஸ் எ ரியல் கேஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஐடியல் கேஸ்? கம்பேர் த பெரிலியம் அண்ட் அலுமினியம். வாட் ஆர் த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்? கிவ் த எக்ஸாம்பிள். டிரைவ் த ரிலேஷன் பிட்வீன் Kp அண்ட் Kc. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த குளோரோஃப்ளோரோ கார்பன்? ஒய் இஸ் கன்சிடர்ட் பி எர்த் ஆஃப் ப்ரொடக்டிவ் அம்பர்லா? ஒய்? காமன் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் 2023 கெமிஸ்ட்ரி. ஸோ இதில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிவ் த யூசஸ் ஆஃப் ஹெவி வாட்டர் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஸ்க்ரீன் எஃபெக்ட்? அதே மாதிரி ரைட் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் BHC. கிவ் த யூசஸ் ஆஃப் ஜிப்சம். டிஃபைன் நார்மாலிட்டி. ஸ்டேட் த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இந்த கொஷின் ஓரளவுக்கு நீங்கள் படித்தாலே போதும். கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் இதில் இருந்தால் கேட்பாங்க. கிட்டத்தட்ட எந்தெந்த மாவட்டங்களில் கெமிஸ்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் நடந்திருக்கோ எல்லா டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பரை கலெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் ரிப்பீட் ஆகிருக்கு. வாட் இஸ் க்ரீன் கெமிஸ்ட்ரி? ரைட் த நோட்ஸ் ஆஃப் ஆசிட் ரெயின். அடுத்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் 2023. ஸோ இதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் லிமிட்டிங் ரேஜென்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டேட் த தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். யூஸ் ஆஃப் ஆல்கலைன்ஸ் கேட்டிருக்காங்க. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பிளைன் த ஹோமோஜினஸ் ஹெட்ரோஜினஸ் ஈக்லிபிரியம். ரைட் ஏ நோட் ஆஃப் ஹோமோலோகஸ் சீரிஸ். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் BOD COD. ஸோ எல்லா எக்ஸாம்லேயும் அதிகமாக கேட்குறாங்க. அதே மாதிரி ரைட் த ஷார்ட் நோட். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். வாட் இஸ் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்? 5 மார்க் பொறுத்த வரைக்கும் டிஃபைன் அவகோட்ரா நம்பர். வாட் இஸ் ஹைட்ரஜன் பாண்டிங்? ஹவு இட் இஸ் த கிளாசிஃபைட்? கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பெரிலியம் வித் அதர் எலமெண்ட்ஸ் ஆஃப் குரூப். ரைட் த யூஸ் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு. ஸ்டே த சார்லஸ் லா. ரைட் த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். வாட் இஸ் பாயில் டெம்பரேச்சர்ஸ் ஆர் பாயில் பாயிண்ட்? Discuss the formation of N2 molecules MO theory. Compare the structures. Hydrogen, dihydrogen oxide, hydrogen peroxide. Write the uses of sodium chloride. Distinguish between. Next வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஷின் பேப்பரில் நமக்கு calculate the mass sodium carbonate. Write the short note of ionic hydrides. Draw the Lewis structure of nitrogenous acid. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு IUC நேம் கேட்டிருக்காங்க. ஹென்ரி லானா என்ன? க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன? டிரைவ் த டி பிராக்லி ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின் பேங்கை ஓரளவுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். கண்டிப்பாக வந்து பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ இந்த கொஷின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் படிச்சிருக்கீங்களான்னு வந்து ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் how oxygen deficiency caused the carbon monoxide our blood.
எக்ஸ்பிளைன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வித் 2 எக்ஸாம்பிள்ஸ். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரைட் எனி 3 கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் green chemistry our daily life. Compare the structure H2O2 H2O2. 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா distinguish between oxidation reduction கேட்டிருக்காங்க. Calculate the number of mole present in ethane. அதே மாதிரி explain the following, give the appropriate reaction. Describe mechanism of nitration benzene. Write the Williamson ether synthesis. 3 மார்க்கில் ஆக்சிடேஷன் ரெடக்ஷன் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா how is tritium prepared, give it is a half-life period, what are the use of hydrogen peroxide, what is diffusion effusion, what is dipole moment. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு explain the Davisson Germeroட எக்ஸ்பிளைன் கேட்டிருக்காங்க. State the modern periodic law கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா how the para hydrogen converted into the ortho hydrogen, state the Boyle's law, derive the relation between delta H delta U, state the law of mass action, define reaction of quotient. DTயோட ப்ரிப்பரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த இன்டென்சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் கிப்ஸ் எனர்ஜி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் நீங்கள் நல்லா படிச்சிக்கிங்களா செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 14 மாவட்டத்தில் நடைபெற்ற 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டுக்கான அஃபிஷியல் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் படிச்சிக்கலாம் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் கொஷின் பேப்பரில் நமக்கு டிஃபைன் அவகோட்ரா நம்பர் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ், கிவ் எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஸ்டேட் த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் ஆசிட் ரெயின். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் டிஸ்டிங்ஸில் ஆக்சிடேஷனா என்ன, ரெடக்ஷனா என்ன, டிரைவ் த டி-பிராக்லி ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டிஸ்டிங்ஸ் பிட்வீனில் ஐடியல் கேஸ் ரியல் கேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் த கேரக்டர்ஸ் ஆஃப் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி லிஸ்ட் அவுட் த அப்ளிகேஷன் ஆஃப் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட். எக்ஸ்பிளைன் த அயானிக் பாண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் MgO. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்கில் find out the oxidation state of oxygen KO2 FO2, define the explain the alpha of principle. அதே மாதிரி define the diagonal relationship, list out the properties of plaster of Paris, explain the orthopara hydrogen, define the compressibility factor, derive the relation between enthalpy internal energy ரொம்ப ரொம்ப important. enthalpy internal energy ரொம்ப ரொம்ப important, நல்லா பாருங்க. derive the relationship between Kp and Kc, synthesis the ammonia. அதே மாதிரி வாண்டா ஃபேக்டர். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின் காமன் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட்டு கெமிஸ்ட்ரி. ஸோ இதில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கிவ் த எலக்ட்ரோ கன்ஃபிகரேஷன் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒய் ஆலஜன்ஸ் அட் ஆசியா ஆக்சிடேட்டிங் ஏஜென்ட், கிவ் த சிஸ்டமேட்டிக் மாஸ் நம்பர் ஆஃப் ஃபாலோயிங், டிஃபைன் த டேர்ம் ஆஃப் ஐசோடெனிக் சொல்யூஷன், ரைட் த நோட் ஆஃப் ஹோமோலோகஸ் சீரியஸ், ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் பிரிஸ்னஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த 3 டைப் ஆஃப் கோவலண்ட் ஹைட்ரைட்ஸ், ரைட் த பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த பேப்பர் குரோமோட்டோகிராஃபி கேட்டிருக்காங்க. ஹவு டஸ் த கிளாசிக்கல் ஸ்மக் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த பைட்டோகெமிக்கல் ஸ்மக். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த பீரியாடிக் டென்ஸ் ஆஃப் அயனைசேஷன் பொட்டன்ஷியல், வாட் இஸ் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட், briefly give the basis of Pauling scales of electronegativity, discuss the briefly similarities between beryllium aluminum. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறது நல்லா பாருங்கள். கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு கேட்பாங்க 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 14 மாவட்டங்களில் நடைபெற்ற 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பர்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. மெயினாக பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த 14 மாவட்டத்தோட கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 மார்க் எப்படி கேட்டிருக்காங்க, 2 மார்க் எப்படி கேட்டிருக்காங்க, 3 மார்க் எப்படி கேட்டிருக்காங்க, 5 மார்க் கொஸ்டின் எப்படி 3 மார்க் பேஸில் 2 மார்க் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ மறக்காத வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன்.
ஸோ அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லிங்க் பண்ணுங்கள்.